ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி நூல் சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான வேதாந்த நூல். இப்ப இதுல கடந்த வகுப்புகள் மூலமா சித்திர தீபம் அப்படிங்கிற 6வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 120 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப சுவாமி வித்யாரண்யர் நம்முடைய சனாதன தர்மத்தின் பண்டைய மரபுகளை அடிப்படையாக வைத்து தரிசனங்களையும் சமயங்களையும் இங்க குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி நம்முடைய பாரத தேசம் பல மகான்களை கண்டிருக்கு. அவங்க கடந்து வந்த பாதைகளையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு எப்படியாவது அந்த தெய்வீக நிலையை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை உருவ வழிபாட்டுக்குள்ள கொண்டு கொடுக்க போய் அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட தேவதையின் மேல அபிமானம் வைத்துக் கொண்டு மற்ற தேவதைகளை தூற்றுகின்ற ஒரு நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டதை பார்த்தாங்க. அப்ப அதை ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் பார்த்தாங்க. பார்த்த உடனே என்னடா இப்படி எல்லா ஆளாளுக்கு அவங்கவுங்க கடவுள் தான் பெருசுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தா இது சரிப்பட்டு வராது இல்லையா? ஏன்னா நம்ம அந்த பக்தியின் மூலமா பரமனை பார்க்கணும். அதுக்கு மன ஒருமைப்பாட்டுக்கு ஒரு தேவதையை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு தேவதையை குறிப்பிட போய் அது சிவபெருமான்னு சொல்லி ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு சிவனே பெருசுன்னு சண்டைக்கு போறதும், நாராயணன் என்ற ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு நாராயணனே பெருசுன்னு சண்டைக்கு போறதுமாக இப்போ நிறைய பிரச்சனைகளை ஒரு காலகட்டத்துல சந்திச்சாங்க. அப்ப இதை பார்த்த மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஒரு மாற்று வழியை யோசிச்சாங்க. சரி, இப்ப இந்த தேவதைகள் எல்லாம் தனித்தனியா இருந்தாதானே பிரச்சனை, இவங்களெல்லாம் ஒரே குடும்பமா மாத்திடலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. உடனே என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, சிவபெருமான் தான் அப்பா, பார்வதி தேவி தான் அம்மா, அவங்க மகன் தான் விநாயகர் பெரிய பையன், முருகன் சின்ன பையன், பெருமாள் தாய் மாமன், இப்படின்னு ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இப்படியே தனித்தனியா இருந்தாதானே பிரச்சனை. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டா இப்ப எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போலாம் இல்லையா? இப்போ ஒரு குறிப்பிட்ட தேவதையின் மேல வழிபாடு பண்ற ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்ல. இப்போ இது என்னவா மாறிடுச்சு, சமய வெறியா மாறிடுச்சு. எனக்கு சிவபெருமான் மட்டும் இருந்தா போதும், வேற எந்த கடவுள் எனக்கு தேவையில்லைன்ட்டு. அது இன்னைக்கு கூட இருக்கிறாங்க அந்த சமய வெறியர்கள். அந்த காலத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்க சமய வெறியர்கள். அப்போ அதனால எனக்கு இந்த கடவுள் இருந்தா போதும், வேற எந்த கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் உருவாகினதை பார்த்த உடனே அது மற்ற தேவதைகள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியாக மாறுவதையும், அதனால விருப்பு வெறுப்பு அதிகமாகி தேவையில்லாத பிரச்சனைகள், அதனால சில உயிரினங்கள்லாம் பழிவாங்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா சைவம் வைணவம் எல்லாம் சண்டை போட்டப்போ நிறைய வைணவர்கள் கொல்லப்பட்டார்கள், நிறைய சமணர்கள் கொல்லப்பட்டார்கள். இது மாதிரி ஒரு காலத்துல ஆன்மீகத்துல அக்கிரமங்கள் அதிகமா மாறின காலமெல்லாம் நம்முடைய பாரத தேசத்துல பார்க்க முடிஞ்சது. அப்ப இதெல்லாம் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, இதுதான் அந்த இனவாதம் மதவாதம்ங்கிற பிரச்சனையில நீ பெருசா நான் பெருசா, உன்னுடைய கடவுள் பெருசா என்னுடைய கடவுள் பெருசா அப்படிங்கிற ஒரு கூட்டம் இடையில ரகலை பண்ண ஆரம்பிச்சது. அப்ப இதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு யோசனை பண்ண மகான்கள் அழகா ஒரு குடும்ப கதையா மாத்திட்டாங்க. தேவதைகள் எல்லாம் ஒருங்கிணைச்சிட்டாங்க. இப்ப ஒருங்கிணைக்கப்பட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சிவபெருமான் யாரோ, பார்வதி தேவி யாரோ, ஆனா அவங்க 2 பேரை புருஷன் பொண்டாட்டியா மாத்தி விட்டாங்க. அப்புறம் விநாயகர் முருகனை குழந்தையா மாத்திட்டாங்க. அவங்க 2 பேருடைய குழந்தை மகனா மாத்திட்டாங்க. அப்புறம் திருமாலுடைய தங்கச்சி தான் பார்வதி தேவி, திருமால் தான் தாய்மாமன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த கதையில கொண்டு கதாபாத்திரங்களை உருவாக்கி அழகான புராணங்களை எல்லாம் உருவாக்குனாங்க. ஒரு வகையில் அது அப்படியே கொஞ்சம் பிரச்சனைகள் ஓய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல எல்லா தேவதைகளையும் வைத்து கோயில்கள் கட்டுவதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப நீங்க மற்ற கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா, இப்ப சிவன் கோயில் போனீங்கன்னா ஒரு பகுதியில சிவபெருமான் கோயில் இருக்கும், இன்னொரு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கும். அப்ப ஒரே சுற்றுச்சுவருக்குள்ளேயே இப்ப 2 கோயில்கள் எல்லாம் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இல்ல. ஆனா ஒரு காலத்துல அப்படி இல்லை பாத்தீங்களா? பழைய கோயில்கள் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா சிவன் கோயில்ல சிவன் மட்டும் தான் இருக்காரு, பெருமாள் இருக்க மாட்டாரு.
பெருமாள் கோயில்ல பெருமாள் மட்டும்தான் இருப்பாரு, சிவன் இருக்க மாட்டாரு. அப்புறம் பெருமாள் கோயில்ல வந்து விநாயகரோ முருகனோ வரவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்த பிரச்சனையை மாத்தி இப்ப ஒரு கோயில் கட்டின உடனே அந்த கோயில் எப்படி இடது பக்கத்துல வந்து நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கத்துல விநாயகர், அப்புறம் வலது பக்கத்துல முருகன், நடுவுல சிவபெருமான். எப்படிங்க இப்ப அருமையா இருக்குல்ல? அப்ப இது மாதிரி எல்லா தேவதைகளையும் ஒண்ணு சேர்த்துட்டா பிரச்சனை சால்வ்டு அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே ரிஷிகள் முடிவு பண்ணி கடவுள்களையும் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா மாத்திட்டாங்க. ஆக மொத்தத்துல எப்படியோ நல்லது நடந்தா சரி. அப்படிதான் நம்முடைய சமய பார்வைகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுல ஆதிசங்கரரும் பெரும் பங்கு வகித்தார். ஏன்னா இந்த மதங்களையும் ஒன்றிணைத்தார் என்று நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான நிறைய விஷயங்களையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து பாமரர்களா இருந்ததுனால அவங்களுக்கு வந்து கதைகள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது கதையில சொன்னா அருமையா இருக்கு, அருமையா இருக்குன்னு கேட்பாங்க. நாமளே சின்ன குழந்தைகள்லாம் அப்படித்தானே. இப்போ நாமெல்லாம் குழந்தையா இருக்கும்போது கதை சொல்லு பாட்டி, கதை சொல்லு பாட்டின்னு தான் கேட்போம். தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா போய் தாத்தா கதை சொல்லு தாத்தா, கதை சொல்லு தாத்தான்னு குழந்தைங்க நச்சிக்கிட்டே இருக்கும். பாட்டி இருந்தாலும் பாட்டி கதை சொல்லு பாட்டின்னு கேட்கும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் மொபைல் போனு கையுமா போயிடுச்சு. கலாச்சாரம் மாறிடுச்சு, அது வேற விஷயம். ரெண்டாவது இன்னைக்கு கூட்டு குடித்தனமும் இல்ல. இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆன உடனே எல்லாம் தனித்தனி குடும்பமா போயிடுறாங்க. அதனால அவங்கவங்களுக்கு 2 பேர் தான், கணவன் மனைவி மட்டும் தான் தனியா இருக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் குழந்தைங்களையும் கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சிடுறாங்க. ஒரு வழியா தொல்லை ஓஞ்சுதுன்ட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்துட்டு ஏதோ அந்த குழந்தைய ஹோம் ஒர்க் பண்ண வச்சு எல்லாம் டியூஷன் அனுப்பிச்சுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் காலையில வேலைக்கு போறாங்க. சனி ஞாயிறு லீவ் விட்டா அந்த குழந்தைகளை சமாளிக்கவே முடியல பேரண்ட்ஸால. இப்ப அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க, கருத்துள்ள கதைகள். மனிதன் எப்படி புனிதனா மாறணுமோ அவ்வளவு விஷயங்களும் அந்த காலத்துல சிறு குழந்தைகள்லயே பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்துறதுனால அந்த குழந்தைகளும் நல்ல ஒழுக்க சீலர்களா வளர்ந்தாங்க. அதுதான் நம்முடைய பாரத தேசத்துல நிறைய அந்த காலத்துல அதிக பிரச்சனைகள் இல்லாத சமுதாயத்தை பார்க்க முடிஞ்சுது. ஆனா இன்றைக்கு எல்லாம் பிரச்சனையான சமுதாயமா போனதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒற்றுமை இல்லாத தன்மை. அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சமயம் வந்து நிறைய வந்தாலும் அந்த சமய ஒற்றுமையை உருவாக்குவதுங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது இல்லையா? அதுக்காக சொல்ல வரோம். ஏன்னா அது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க மகான்கள் அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தரை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்கள ஒன்று கொண்டு வந்து ஒண்ணு சேர்த்தி புரிய வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை. அத ஒரு காலத்துல செஞ்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து நம்ம பஞ்சதசி நூல்ல இந்த சித்திர தீபம்ல வந்து 121வது ஸ்லோகத்துல இப்ப வித்யாரண்யர் மீண்டும் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஈஸ்வரனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு சமயம் சார்ந்த தேவதைகளை பிரதான தேவதைகளா வைத்து அவர்தான் ஈஸ்வரன் என்று அவர்கள் ஒவ்வொருத்தரும் வாதிடுவதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில சைவ கடவுளை வந்து சிவபெருமான் தான் பிரதான கடவுள் என்று சைவர்கள் சொன்னாங்க. வைணவ கடவுளை வந்து பெருமாள் தான் பிரதான கடவுள் என்று வைணவர்கள் சொன்னாங்க. ஆனா கணபதி வழிபாடு பண்ணுகின்ற கானாபத்தியத்தை சேர்ந்தவர்கள் வந்து சிவபெருமானே எங்களை வணங்கிட்டு தான் போருக்கே போறாரு, ஆகவே கணபதி தான் எல்லாத்துக்கும் முக்கிய கடவுள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்படிதான் ஈஸ்வரனை வந்து எல்லாரும் அவங்கவுங்க வழியில கும்பிடுறாங்க, பிரதான தேவதையா மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப அடுத்த 121ல என்ன சொல்றாருன்னு பார்த்துருவோம். அந்தர்யாமி ந மாரப்ய ஸ்தாவராந்தே ச வாதினஹ சந்தியஸ்வத்தார் வம் சாதேகே குல தெய்வதர் சனாத். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ அந்த அந்தர்யாமியை ஈஸ்வரனாக கருதுகின்றவர்கள் முதல்ல அந்த அசையாத பொருட்களையே ஈஸ்வரனாக கருதுபவர்கள் வரை பலர் பார்க்க முடிகிறது. அப்ப அப்படிப்பட்ட பல மனிதர்கள், அதாவது இப்போ தெய்வீக வழிகள்ல வந்து எனக்கு சிவபெருமான் தான் பிரதான தேவதைன்னு சொல்றவங்களும், விஷ்ணு தான் எனக்கு பிரதான தேவதைகள் சொல்றவங்களும் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படியே கடவுள்களை அந்த தேவதைகளை மாத்துறாங்க. அந்த அடிப்படையில அரச மரம், சூரியன் போன்ற குல மரபுடன் தொடர்புடைய தெய்வங்கள் போன்றவற்றை குல தெய்வமாக வழிபடுகின்ற மரபுகளும் இந்த பாரத தேசத்திலே காணப்படுகின்றன என்று சொல்றார். இந்த உலகத்திலே காணப்படுகின்றன என்று பார்க்கிறோம் என்று சொல்றார். அந்தர்யாமி மாரப்பிய ஸ்தாவராந்தேச வாதினகாங்கிறார். ஸ்தாவரம் அப்படின்னா அதாவது எல்லா ஜீவராசிகளும் அந்த இறைத்தன்மைக்குள்ள வருகின்ற நிலையில இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டப்படுகிறது. முதல்ல வந்து அந்தர்யாமி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உள்ளேயும் இருக்கிற அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கிறோம். அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளும் இருந்து உடலை இயக்குகின்றவன்
ஈஸ்வரன், அந்தர்யாமி, பரமாத்மா அப்படின்னு நாம பார்க்க முடியுது. அதே கடவுள் வந்து அசையாத பொருட்களாகிய மரம், மலை, கல், இயற்கை பொருட்கள் ஆகியவற்றில் கூட இருக்கிறார். ஆனால் பிரகாசிக்க முடியவில்லை என்பதனால அந்த பொருட்களையும் தெய்வமாக வணங்குகின்ற மரபுகளும் தோன்றின என்று நம்ம பார்க்க முடிகிறது. அஸ்வத்தகா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அஸ்வத்தகான்னா அஸ்வத்தா அப்படின்னா அரச மரம்னு பேரு. அந்த காலத்துல வந்து அஸ்வத்தகா அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல வந்து அரச மரம். அப்ப இங்க அரச மரத்தை நாம் கடவுளாக வழிபட்டுகின்ற ஒரு கலாச்சாரத்தையும் பார்க்க முடிஞ்சது. அரச மரம் ஒரு சாதாரண மரம் கிடையாது. அது தெய்வீக சக்தியின் அடையாளமாக வணங்கப்படுகிறது என்று சான்றோர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி அர்க்ககா, அர்க்ககான்னா சூரியன். அப்ப இங்க வேதங்களில் சூரிய உபாசனை மிக பழமையான மரபு. அதிலே காயத்ரி மந்திரம் முதல் ஆதித்ய ஹிருதயம் வரை சூரியனுடைய தெய்வீக அறிவின் சின்னமாக போற்றப்படுகிறார் என்பதையும் பார்க்கப்படுகிறது. அப்புறம் குலதெய்வத்துவம். இந்த குலதெய்வத்துவம் அப்படிங்கிற சொல் வந்து நம்ம கவனமா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அல்லது தன்னுடைய குலம் சார்ந்த தலைமுறை தலைமுறையாக வணங்கி வருகின்ற தெய்வம் என்பதாக பார்க்கப்படுகிறது இல்லையா? அப்படிப்பட்ட குலதெய்வம் என்பது வேதாந்த மரபுக்கு எதிரானது கிடையாது. மாறாக மனதை ஒருமுகப்படுத்தும் ஒரு உபாசனை மரபு என்பதாக அத்வைத வேதாந்தம் பார்க்கிறது. அப்ப இங்க வித்யாரண்யர் வந்து என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய ஒரு சமன்வயத்தை உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது எல்லா சமயங்களையும் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற ஒரு பார்வையை முன்னிறுத்துகிறார் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க வந்து பலவிதமான உபாசனை செய்கின்ற மனிதர்களை பார்க்கிறோம். ஒருத்தர் வந்து அந்தர்யாமிய உபாசனை பண்றாங்க, ஒருத்தர் வந்து சூரியனை உபாசனை பண்றாங்க, ஒருத்தர் மரத்தை, அரச மரத்தை வணங்குறாங்க, ஒருத்தர் குலதெய்வத்தை வணங்குறாங்க. இப்படி எல்லாம் அவரவர் சமூக ஆன்மீக உண்மைகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? ஆனால் அவற்றின் பின்னால் இருக்கின்ற ஒரே பரம்பொருளை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இல்லையா? அதை தான் இங்க அத்வைத வேதாந்தம் இனி சுட்டிக்காட்டப் போகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க வந்து என்னன்னா, இப்போ சாதாரணமா வேதம் என்ன சொல்லுது? நம்ம இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். அதாவது ஈஸ்வர தன்மை என்பது இங்க எல்லா உடலுக்குள்ளும் அந்த உயிராய் உணர்வாய் ஊடுருவி இருக்கிறான். அதனால நீங்க பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற இறைவன் நிறைந்திருக்கிறான் என்றுதான் இங்க பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா அந்த பார்க்கிற மனப்பான்மை வந்து நம்ம ஈஸ்வர தன்மையை புரிஞ்சுக்கிட்டா தானே வரும், இல்லைன்னா வராது இல்லையா? அப்ப அந்த மனதுக்கான புரிதலை கொடுத்து நம்ம அப்டேட் ஆகணுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சாதாரண மனிதர்கள் வந்து அப்படி அப்டேட் ஆகல. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த கடவுள் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. சரி, அப்படிதான் அந்த கடவுள் அவங்க வணங்குறாங்களே அப்படின்னா அந்த கடவுள் மீது ஒருமுகத்தன்மை அடைகிறார்களான்னா அப்படியும் இல்லை, ஆஸ்லேஷன் ஆறாங்க. அப்ப இந்த கடவுள் பெருசா அந்த கடவுள் பெருசா அப்படிங்கிற அந்த கேள்வி அவங்களுக்குள்ள எழுந்திருக்குது. அப்புறம் கடவுளை வந்து மாத்தி மாத்தி வழிபட்டா ஏதாவது இதனுடைய அதிக மகத்துவம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் ஒரு சில கருத்து வேறுபாடுகளை பார்க்க முடியுது. ஆனா இதெல்லாம் என்ன காரணம்? அஜ்ஞானம் தான் காரணம். அப்ப என்னன்னா இவங்களுக்கு கடவுள் தன்மை புரியாததுனால இப்படி கடவுள்களை எல்லாம் வடிவத்துல கொண்டு வந்து ஆளாளுக்கு ஒரு கடவுளை உருவகப்படுத்தி வணங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்ப இங்க ஓமானம் என்ன இந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஓமானம் தான். அதாவது மின்சாரம் வந்து எல்லா இடத்துலயும் வீட்டுக்குள்ள அந்த வயரிங் வழியா போயிட்டு இருக்கு. மின்சாரம் அப்படி வயரிங் வழியா போயிட்டு இருந்தாலும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பிளக் பாயிண்ட்ல அது கனெக்ட் ஆகும்போது அங்க பல்ப் இருந்தா வெளிச்சத்தை கொடுக்குது, ரேடியோ இருந்தா பாட்டு பாடுது, மின்விசிறி இருந்தா காத்து பிடிக்குது, அந்த குளிர் சாதன பெட்டி இருந்தா அங்க ஃப்ரீசர்ல கூலிங் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம மின்சாரத்தினுடைய கருவிகளை வச்சு அதை பயன்படுத்துற மாதிரி இங்க தேவதைகளையும் பலவாறாக உபாசனை வடிவங்களை வச்சு இவங்க வணங்கினாலும் அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஆதாரமான ஒரே சைத்தன்யம் இருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுறார். ஏன்னா இங்க அத்வைத வேதாந்தம் அதைத்தான் ஆழமா அறிவுறுத்துது. அதாவது நீங்க எந்த தெய்வத்தை வேணா வழிபாடு பண்ணுங்க, ஆனா அந்த தெய்வத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆதார பொருளை, அடிப்படை விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேருக்கு அது புரியாததுனால நிறைய சமயங்கள் வந்தன, சமய சண்டைகளும் வந்தன. அந்த சமய சண்டைகள் வந்து ஓஞ்சப்பாடு கிடையாது, அது எல்லா காலத்திலும் இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டது, கொஞ்சம் கல்வி அறிவுல சில முரண்பாடான விஷயங்களை கொடுக்கப்பட்டது. அப்புறம் கடவுள்கள் வந்து இப்படி எல்லாம் இல்லைன்னு ஒரு விஷயங்களை மாற்று மதத்தினர்கள் உள்ள வந்து புரிய வச்சாங்க. அப்ப அதனால கடவுளே இல்லை என்ற ஒரு வாதம் புரியவர்களும் வந்துட்டாங்க. அப்படிதான் நம்முடைய பாரத தேசத்துல இப்ப எல்லாம் பார்க்க முடியுது.
இப்ப இனிமேல் வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட கடவுள் தேவையில்லை. அந்த அளவுக்கு தான் கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இங்க சமூகம் வந்து ஏன் போகுது, எதனால அப்படி போகுது அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி முறைகள் தான் காரணமா பார்க்க முடியுது. அத நம்ம நாளடைவிலயும் பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படித்தானே இருக்கு. அதாவது கடவுள் அப்படின்னா ஏதேனும் ஒரு உருவத்துக்குள்ள வச்சு வழிபடணும். அப்புறம் அந்த கடவுள் தன்மை என்னன்னு புரியறதுக்கு இல்ல. அதனால எல்லா கடவுளையும் வணங்குறது, அந்தந்த கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறது, அந்த கடவுள் சரியா செய்யலைன்னா இந்த கடவுள் கிட்ட போறது. அப்புறம் இந்த கடவுளும் சரியா செய்யலைன்னா கடவுளையே மாத்துறது, இல்லைன்னா மதம் மாத்திக்கிறது. இப்படி அளவுக்கு எல்லாம் ஜனங்க இருக்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க முடியுது. இதெல்லாம் எதனால? அஞ்ஞானம் தானே. இந்த காலத்திலேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த காலத்துல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஆனா இத வந்து எளிமையா மாற்றி அமைக்க முடிஞ்சதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு மக்கள் தொகை குறைவு. இந்த அளவுக்கு பாப்புலேஷன் கிடையாது. ஒரு கிராமம், ஒரு இடம் அப்படின்னா அங்க கொஞ்சம் ஈஸியா ஒருங்கிணைக்க முடியும் மக்கள. அந்த ஊர் தலைவர் அல்லது அந்த நாட்டினுடைய அந்த ஏரியாவினுடைய ராஜாவை வச்சு மக்கள ஒருங்கிணைக்க முடியும். இப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. நெறைய நம்மகிட்ட டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால இப்போ வந்து எல்லாம் ஆளாளுக்கு அவங்கவங்க கருத்துக்கள முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. எளிமையா மக்கள கையாளவும் முடியுங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதனால தான் இப்போ கடவுள்கள் எல்லாம் இந்த சமய கடவுள்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கவும் முடிஞ்சது எளிமையா. இல்லன்னா ஆதிசங்கரர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? அவர் அழகாவும் ஒருங்கிணைச்சார். ஆனா அதுக்காக அவரு பயணம் பண்ணார். இங்க தென்னகத்திலிருந்து வடக்கு நோக்கி போனார். இந்த சமயங்கள பூரா ஒருங்கிணைச்சார் இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு வேலை. அது தனி மனிதனா செய்ய முடியாது. அரசர்களையும் அணுகி தான் செய்ய முடியும். அப்படித்தான் செஞ்சாங்க. அந்த காலத்துலலாம் அப்படிதான் செஞ்சாங்க. ஏன்னா நாட்டை ஆண்ட அரசர்கள போய் பார்க்கிறது, ரிஷிகளும், முனிவர்களும் போய் சந்திக்கும்போது எதற்காக வந்திருக்காங்கன்னு அரசர்கள் கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் எடுத்து மக்கள்கிட்ட புரிய வைக்கணும்னு சொல்லும்போது, ராஜாக்களும் ஒத்துழைப்பு குடுப்பாங்க. அப்புறம் அன்றைய ராஜாக்கள் வந்து தானா இயங்க மாட்டாங்க. மதியூக மந்திரிகள் வச்சிருப்பாங்க. தனக்கு தேவையான ஆலோசனைகளை அளிக்கக்கூடிய மந்திரிகளை கைவசம் வச்சிருப்பாங்க. அப்புறம் ராஜ குருமார்கள். அந்த ராஜ்யத்தை ஆளுகின்ற ராஜாக்களுக்கு வந்து குரு இருப்பாங்க. அந்த குரு வந்து வழிகாட்டுவாரு. அந்த குரு வந்து இது மாதிரி வேதாந்த மரபுல, அத்வைதத்துல அல்லது அவருக்கு ஏதேனும் ஒரு தெய்வீக வழியில வந்தாருன்னா, அதை அடிப்படையா வச்சு அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப இந்த குரு அவர்கள சந்திப்பாங்க. அப்படி சந்திச்சு அவங்களுக்குள்ள அந்த விஷயத்தை குரு கிட்ட சொல்லி தான் ராஜா கிட்ட கொண்டு போக முடியும். நேரடியா ராஜா வந்து அந்த விஷயத்தை எடுத்து நடைமுறைப்படுத்த முடியாது. அவங்க அணுகுறது கஷ்டம். அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. பட் இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை இல்லையா? இன்னைக்கு மந்திரிங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அதாவது அன்றைய காலகட்டத்துல அரசர்கள் ஆண்ட காலத்துல இருந்த நிலைப்பாடு வேற. இன்றைக்கு ஜனநாயக நாடுங்கிற முறையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் ஆள்கின்ற விஷயங்கள் வேற. அப்போ டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப அதுக்கு நம்ம போனா நிறைய டைம் எடுத்துருவோம். அதனால இப்ப என்னன்னா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இந்த சமுதாயத்துல பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்தர்யாமி என்று தனக்குள்ளே இருக்கிற அந்த ஈஸ்வரனை வழிபடுகின்ற உபாசனை முறையும் இருக்கு. அதை தவிர வெளியே இருக்கின்ற இயற்கை அம்சங்களாக இருக்கின்ற மரம், செடி, கொடிகள், கல்லு, மண்ணு, சூரியன் போன்ற எல்லாவற்றையும் வணங்குகின்ற மரபுகளும் இந்த பாரத தேசத்திலே தோன்றின. அப்ப இந்த உபாசனை வேறுபாடுகளை இங்கு அத்வைதம் மறுப்பதில்லை என்றாலும், அவைகள் மனதின் பல்வேறு ஆன்மீக அணுகுமுறைகள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இங்க அத்வைத வேதாந்தம் இந்த எல்லா வடிவங்களுக்கும் ஆதாரமான ஒரே சைத்தன்யத்தை உணர வைக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்துகிறது என்று பார்க்கிறோம். அதுதான் நம்ம பாடத்தினுடைய டாபிக்கும். ஏன்னா நம்ம வந்து இருப்பது ஒன்றே, அது இறைவன் மாத்திரமே அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். அத்வைதமும் அதை தான் முன்னிறுத்திட்டே கொண்டு வருது. அப்ப இந்த ஸ்லோகத்துல அந்தர்யாமிங்கிற கருத்து எதை அடிப்படையாக வச்சு சொல்றாங்கன்னா, பிருகதாரண்ய உபநிஷத்துல இதை பத்தி பேசப்படுது. அதனுடைய ஒரு ஸ்லோகம் இருக்கு. யா சர்வேசு பூதேசு திஷ்டன் சர்வேபியோ பூதேபியோ அந்தரகம். எல்லா உயிர்களிலும் இருந்து அவற்றின் உள்ளார்ந்த ஆதாரமாக விளங்குபவரே அந்தர்யாமி என்று இந்த ஸ்லோகம் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து 121வது ஸ்லோகம் சித்திர தீபத்துல இந்த அத்தியாயத்துல ஒரு முக்கியமான திருப்பத்தை உருவாக்குகிறது என்று பார்க்க முடிகிறது. அதாவது இதுவரைக்கும் வித்யாரண்யர் வந்து தனித்தனி சமயங்களை அடிப்படையாக கொண்டு தெய்வங்களை பற்றி பேசிக் கொண்டு வந்தார். இப்போது அவர் தன்னுடைய பார்வையை சற்று விரிவுபடுத்தி மனிதர்களின் எல்லா வகையான உபாசனை மரபுகளையும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் என்றும் பார்க்கிறோம். அப்ப இதன் மூலமாக வித்யாரண்யர் ஒரு மறைமுகமான உண்மையை நமக்கு உணர்த்த விரும்புகிறார் என்றும் பார்க்க முடிகிறது. அது என்ன மாதிரி உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உபாசனை வடிவங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம்.
ஒருத்தர் வந்து அந்தர்யாமி உபாசனை பண்ணலாம், ஒருத்தர் சூரிய உபாசனை பண்ணலாம், ஒருத்தர் அரச மரத்தை உபாசனை பண்ணலாம், ஒருத்தர் குலதெய்வத்தை உபாசனை பண்ணலாம். ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பரம்பொருள் ஒன்றே அப்படிங்கிற ஒரு சமன்வய பார்வையை இனி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வித்யாரண்யர் விரும்புகிறார் என்று நாம் இந்த சித்திர தீபம் பகுதியில பார்க்க முடியுது. அப்ப அந்த அடிப்படையில 122வது ஸ்லோகம் சித்திர தீபத்தின் மிக முக்கியமான திருப்பு முனையாகவே அமையும் என்று நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க பல சமய கருத்துக்களை முன்வைத்த வித்யாரண்யர் இப்ப எப்படி கடந்து வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பிரம்மா, அப்புறம் விஷ்ணு, அப்புறம் சிவன், அப்புறம் விநாயகர், அப்புறம் இப்ப அந்தர்யாமி வந்துட்டாரு, குலதெய்வம், இயற்கை. இயற்கைனா என்ன? சூரியன், அரச மரம் போன்றவைகள் எல்லாம் நம்ம வழிபாடு பண்றோம் இல்லையா? அப்ப இது மாதிரி எல்லாவற்றையும் எடுத்து காட்டிய பின்பு இப்போது அவர் என்ன கூற வருகிறார் அப்படின்னா, இந்த எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி உண்மையை அறிய விரும்புபவர்களுக்கு ஒரே ஒரு சரியான முடிவு மாத்திரமே உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்தாவும் நம்ம முன்வைக்கிறோம். இல்லைன்னா அவர் இதை பத்தி பேச வேண்டியதில்லை இல்லையா? அதனால இங்க அந்த டாபிக் எடுத்துக்கிட்டு இப்ப 122வது ஸ்லோகத்துக்குள்ள வரோம். 122 தத்துவ நிச்சய காமேன நியாயாகம விசாரினாம் ஏகைவ பிரதிபத்திகி சியாத் சாப்யத்ர ஸ்புடமுச்சியது. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ஒன்றே ஆகிய பரம உண்மையை, அந்த பரமாத்மாவை உறுதியாக அறிய விரும்பி தர்க்கத்தையும் வேத பிரமாணங்களையும் ஆராய விரும்புகின்ற ஞானத்தை தேடுகின்ற உண்மையான மனிதர்களுக்கு ஒரே ஒரு சரியான முடிவே உண்டு என்று அந்த முடிவை பற்றி இங்கு ஒரு தெளிவாக கூறப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய கடவுள்கள் இருக்கலாம். அந்த கடவுள்களை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான தேவதைகளை பிடிச்சுக்கலாம். இப்ப ஒருத்தருக்கு வந்து சிவபெருமான் பிடிக்குதுன்னா சிவபெருமானையே பிரதான தேவதையா வச்சு வணங்கிட்டு இருக்கலாம். ஒருத்தருக்கு பெருமாள் பிடிக்குதுன்னா பெருமாளை பிரதான தேவதையா வச்சு வழிபடலாம். ஒருத்தருக்கு சூரியனை பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு அரச மரத்தை பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு குலதெய்வமா ஏதோ ஒரு சிறு தேவதையை வச்சுக்கிட்டு இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவதைகளை உபாசனையா வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணலாம். ஆனா இதனால அவர்கள் வந்து பூரணத்துவத்தை அடைந்தார்களா, அந்த தெய்வீக வழிபாட்டுல நிறைவானார்களா, திருப்தி அடைந்தார்களா அப்படின்னா இல்லல்ல. நம்ம பார்க்கிறோம், நிறைய மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் வந்து கடவுள் வழிபாடுல வந்து அந்த கடவுள்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? திருப்தி எதிர்பார்க்கறது இல்ல. அது வேணும் இது வேணும்னு கடவுள்கிட்ட போய் கேட்கறதும், அந்த கடவுள் வழிபாடை வந்து ஏதோ தனக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளா அவங்க பார்க்கறதும், இப்படிதான் மனிதர்களுடைய பக்தி எல்லாம் மடைமாற்றப்பட்டதையும் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஆனா உண்மையா அந்த உருவ வழிபாடு ஏன் அன்றைய ரிஷிகள் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஒருமுகப்பாட்டுக்காக தான். மனசை வந்து ஒரு முகத்துல திருப்பி நிறுத்தணும்னா எதுக்கு ஏதோ ஒரு உருவத்தை கொடுத்துக்கிட்டா அந்த உருவத்தையாவது அவன் நினைச்சுக்கிட்டு உபாசனை பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை கொண்டு வந்தாங்க. ஆனா அது மடைமாறி போனதை பார்க்க முடியுது. அந்த உருவ வழிபாடுகள் வந்து அந்த உருவத்தின் மீது ஒருமுகத்தன்மை வருவதற்கு பதிலாக அந்த உருவத்தினிடத்திலேயே இவர்கள் வேண்டுதல்களை வைப்பதாக மாறிவிட்டது. பக்தி என்பது எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு அது கொடு இது கொடு, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ எனக்கு இதை செஞ்சு வை, நான் உனக்கு இதை செய்யறேன், நீ எனக்கு இதை பண்ணி வச்சுன்னா நான் உனக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன், நீ எனக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு வந்து புடவை விடுத்துறேன், அம்பாளுக்குன்னா அம்பாளுக்கு வந்து புடவை கொண்டு வந்து விடுத்துறேன், இல்ல தேங்காய் வாழைப்பழம் பூஜைக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் மாலை போடுறேன். இப்படிதான் வேண்டுதல்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. கடவுளுக்கு இவங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஆனா அந்த கடவுள்கிட்ட இவங்க எதிர்பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? ஒருத்தர் எலுமிச்சம்பழ மாலையை போடுறாருன்னா அந்த எலுமிச்சம்பழ மாலையை போடுறது சாதாரண விஷயத்தை வேண்டிக்கிட்டு எலுமிச்சம்பழ மாலை போடுறேன்னு வேண்டிக்க மாட்டார். பெருசா ஒண்ணு கேட்பாரு, அது நடந்துட்டா உனக்கு எலுமிச்சம்பழ மாலை போடுறேன் பாரு. இப்படிதான் தெய்வீக வழிபாடுகள் எல்லாம் மாறிடுச்சு, மாற்றப்பட்டது இல்லையா? இது வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரு அவல நிலையாக ரிஷிகள் பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுல வேத வியாசர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டார் என்றும் பார்க்கிறோம். அன்றைய காலகட்டங்கள்ல வேத வியாசர் வந்து புராணத்துல இருக்கு இந்த கதை. அதாவது இந்த மாதிரி மக்கள் வந்து நான் எல்லாம் நல்லது நினைச்சுதான் செஞ்சேன், இந்த மாதிரி உபாசனைகள் எல்லாம் நான் இப்படிதான் கொடுத்தேன், தேவதைகளை வழிபாடு பண்ணி ஒருமுகப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆனா இவர்கள் எல்லாம் தடம் மாறி போயிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோட வேதவியாசர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், நாரத மகரிஷி வந்து சரி பரவாயில்ல, நீங்க இவ்வளவு நாள் கடந்தது கடந்து போச்சு, அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, இப்ப இந்த மக்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையா விஷயங்களை கொடுக்கலாம், அதனால நீங்க வந்து இனிமேல் என்ன பண்றீங்கன்னா பாகவதம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளை எடுத்து மக்களுக்கு கொடுங்க, அதன் மூலமாவது மக்கள் வந்து ஒரு தெளிவை பெறட்டும் அப்படின்னு சொல்லி அத்வைதத்தின் அடிப்படையில
வேதவியாசரால் அருளப்பட்ட ஒரு அருமையான நூல் தான் பாகவதம். அப்ப அந்த பாகவதம் என்பது பாகவதர்களாகிய விஷ்ணு பக்தர்களுக்காக மட்டுமல்ல, அது ஒன்றே ஆகிய பரம்பொருளை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூல். ஆனா அது வந்து பாகவதர்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டார்கள், அவ்வளவுதான். ஏன்னா அவர்கள் வைணவ பக்தர்களாக இருப்பதனால தன்னுடைய தேவதைக்காக எழுதப்பட்ட நூலாக பகவத்கீதையும் பாகவதத்தையும் முன்னிலைப்படுத்தி கொண்டார்கள். ஆனா அந்த நோக்கத்துல இங்க எந்த நூலாசிரியர்களோ எந்த ரிஷிகளும் இல்ல. இப்ப நம்முடைய மதங்கள்ல நிறைய சமயங்கள் வந்த மாதிரி, சமயங்கள் எப்படி இப்ப வைணவ சித்தாந்தம் வந்து பெருமாளை பிரதான தேவதையா வச்சுக்கிட்டு அந்த நூல்களை முக்கியத்துவம் கொடுத்து பேசுதோ, சைவர்களும் எப்படி இப்ப தேவாரம் திருவாசகத்தை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்களோ, அது மாதிரி அவங்கவங்க அந்தந்த கடவுளுடைய உபாசனையை முக்கியத்துவப்படுத்தி பேசுறாங்க. ஆனா ரிஷிகள் அந்த கண்ணோட்டத்துல பேசலையே, அவங்க காமனா தான் அவங்க பேசுறாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கான தேவதைக்கான உரித்தான நூலாக அதை மாத்திக்கிட்டோங்கிறது தான் இங்க விஷயமே. அது எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னா, அதுதான் அரசர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மாற்றம் பண்றது. அதாவது இதுக்கு நம்ம ஏற்கனவே வரலாற்று சம்பவங்கள் தமிழ்நாட்டுல 63 நாயன்மார்களுடைய கதைகளை பார்க்கிறோம். சேக்கிலார் தான் அதை எடுத்து தொகுத்து எடுக்கிறார். அப்போ சேக்கிலாருக்கு வந்து இந்த 63 நாயன்மார்கள் தான் பிக்ஸ் பண்ண முடியுமா? அதுக்கு மேல எத்தனையோ தெய்வீக நிலையை அடைந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நமக்கு தெரிஞ்சு 63 பேரு, தெரியாம எத்தனை ஆயிரம் பேரோ. ஆனா இந்த 63 நாயன்மார்களை மட்டும் வச்சு சைவம் சமயம் வளர்க்கப்பட்டிருக்கிறத நீங்க கவனிங்களேன். அப்போ இந்த 63 நாயன்மார்களோட முடியல இந்த சமயம். எத்தனையோ மகான்கள் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த மகான்களை முன்னிலைப்படுத்தி அதை ஒரு சமயத்துக்குள்ள கொண்டு வராங்க. அதுல திருமூலரும் வராரு இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க அவங்க எல்லாம் அந்த கண்ணோட்டத்துல சிவபெருமான வணங்கல. அவங்க ஏகத்துவமான அந்த பரம்பொருளை தான் புகழ்றாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க மரபை சார்ந்து வருவதனால அது சைவ சமயத்தை சார்ந்தது என்பதாக முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி இவங்க வைணவ தளத்துல என்ன பண்றாங்கன்னா ஆழ்வார்களை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. ஆனா அவங்க உண்மையான அந்த பக்தி எப்படி இருந்ததுன்னா அனன்ய பக்தியாக இருந்தது. அந்நியம் இல்லாத பக்தியாக இறைவனை பார்த்தார்கள். அந்த இறைவனை வந்து வடிவம் கடந்து அந்த நிர்குண பிரம்மமாகவே அவர்கள் உபாசனை செய்தார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்க அவங்க அப்படிதான் கடவுளை வணங்குறாங்கன்ட்டு தான் நான் தேவாரம் திருவாசகத்துல இருந்தெல்லாம் குறிப்பெடுத்து சொல்லுவேன் இல்லையா? அடிக்கடி சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன், நீங்க உருவத்துல மட்டும் அவங்க சொல்லல, உருவம் கடந்த உணர்வையும் தொடுறாங்க. அதனாலதான் உள்ள தேடுங்கிற விஷயத்தையும் மகான்கள் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டுறோம். அதை வந்து தேவாரத்தினுடைய பாட்டுல தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு நாவுக்கரசருடைய பாடல், அப்புறம் மாணிக்க வாசகருடைய பாடலும் அப்படிதான், தனக்குள்ள தேடினேன்னு அவரும் ஒரு பாடல் வரும். இது மாதிரி எல்லாமே தனக்குள்ளதான் பாக்குறாங்க. நாம நினைக்கிற மாதிரி அது சைவத்தில் இருக்கிறதுனால சிவபெருமான்னு நினைச்சுக்கிறோம், வைணவத்தில் இருக்கிறதுனால அது விஷ்ணுன்னு நினைச்சுக்கிறோம். இது வந்து அந்த தெய்வீக தன்மையின் மேல இருக்கிற ஒரு அபிமானம் தான். ஆனா இங்க வந்து அத்வைதம் அப்படி பாக்குறது இல்ல. அத்வைதம் எப்படி பாக்குதுன்னா, இங்க சிவம் பெருசா விஷ்ணு பெருசாங்கிற பிரச்சனைக்கு போகாம ஒரே தெய்வம் இருக்கு, அது பரமாத்மா அப்படின்னு நிர்குண வழிபாட்டுக்குள்ள கொண்டு போகுது. அதுதான் பரம உண்மை இல்லையா? அதுதானே சத்தியம். அப்ப இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல நான் ஏன் இதை எடுத்து இங்க சொல்றேன் அப்படின்னா, இங்க வித்யாரண்யர் அதை தான் சொல்ல வராரு. அந்த பரம உண்மையை உறுதியாக அறிய விரும்புகின்ற அந்த ஒரே தெய்வத்தை, அந்த ஏகத்துவமான இறைவனை, அந்த இறைவனின் உண்மை தன்மையை உறுதியாக அறிய விரும்புகின்றவர்கள் தர்க்கத்தையும் வேத பிரமாணங்களையும் ஆராயும் ஞானத்தை தேடுபவர்களுக்கு மாத்திரம்தான். அதாவது ஒரு தர்க்கவாதி வந்து தர்க்கம் புரியலான்னா அதுல என்ன நியாயம் இருக்கு, அவன் சொல்றதனுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஆழமான உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்ப்பதற்காகவும், வேதம் என்ன சொல்ல வருது, வேதத்தினுடைய பிரமாண வாக்கியங்கள் என்ன, அது எந்த அடிப்படையில இறைவனை பார்க்குது அப்படிங்கிற அதீத ஆர்வத்தின் காரணமாகவும் ஆராய்கின்ற ஞானத்தை தேடுபவர்களுக்கு ஒரே ஒரு சரியான முடிவுதான் இருக்கிறது. அது என்ன என்றால், அந்த ஏகத்துவமான இறைவனை தன்னுள் உணர்கின்ற நிர்குண பிரம்ம வழிபாடுதான், வேற வழிபாடே கிடையாது. அங்க வந்து எல்லாருமே அடிபட்டு போயிடுவாங்க. எல்லாரும்னா யாரு? இந்த தேவதைகள் பூரா, சிவமோ விஷ்ணுவோ பிரம்மாவோ கணபதியோ முருகனோ தேவியோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க எல்லாமே நிர்குண நிலைக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் உருவத்துல நம்மளால் உருவாக்கப்பட்ட தேவதைகள் தான். ஆனா அந்த தேவதைகள் எல்லாம் உருவத்துல இல்ல, உணர்வில் இருக்குங்கிறத இங்க உபதேசம் பண்றதுதான் இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான நோக்கமா நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இந்த ஸ்லோகம், இந்த 122வது ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில இங்கு விவாதத்தின் திசை மாறுகிறது என்று பார்க்க முடிகிறது.
இப்ப இதுவரைக்கும் இந்த நூலை எழுதிய வித்யாரண்யர் ஆசிரியர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனா இப்போது அந்த விஷயத்தை எப்படி அதே வித்யாரண்யர் கூறுகிறார்? இனி என் சித்தாந்தத்தை சொல்கிறேன். அதாவது இது பூர்வ பட்சத்திலிருந்து சித்தாந்தத்திற்கு நகருகின்ற ஒரு இடமாக நாம் இந்த இடத்தை பார்க்கணும். நேத்து சொல்லும்போது கூட என்ன சொன்னேன்? இது வரைக்கும் வித்யாரண்யர் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டவே இல்லை. மற்றவர்கள் என்ன சொன்னாங்கிறத மட்டும் நமக்கு டீச் பண்ணிட்டே வந்தாரு. இப்ப இந்த 122வது ஸ்லோகத்துல அப்படியே தன்னுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இது வரைக்கும் நீங்க எல்லா தேவதைகளையும் பார்த்துட்டீங்க இல்லையா? சிவபெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, பிரம்மதேவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க, விநாயகரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி பல தேவதைகள், அதை தவிர இயற்கை வழிபாடுகள்ல சூரியன், அரச மரம், இப்படி எல்லாம் எத்தனையோ தேவதைகளை நீங்க வழிபாடு பண்ணாலும், பல்வேறு கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலும், இனி என்னுடைய சித்தாந்தத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு இவருடைய அத்வைத சித்தாந்தத்தை இங்க உபதேசம் பண்ண வரார் என்பதை நம்ம இந்த இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்டா தான் இதை பார்க்கணும். 122வது ஸ்லோகத்தை அதுதான் இங்க சொல்றாரு. தத்துவ நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு ஸ்லோகத்துல. தத்துவ நிச்சய காமேன நியாயாக விசாரினாம். அப்ப இங்க வேதம் சாஸ்திர பிரமாணத்தை ஆராய்பவர்களுக்கு ஒன்றே ஒன்று தேவைப்படுது. அது என்ன? சரியான புரிதல் தான். அதை நான் இங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு இந்த இடத்துல வராரு இல்லையா? அது தத்துவத்தின் அடிப்படையில. தத்துவம் என்றால் என்ன? மாறாத உண்மை. அது எப்படி மாறாத உண்மை? சந்தேகமற்ற அறிவு, தெளிந்த அறிவை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று இந்த இடத்துல சொல்லி, அப்ப உண்மையில் பரம்பொருள் என்பது எது அப்படிங்கிற ஒரு இறுதியான விடையை நாம் இங்க ஆராய வேண்டும். நியாய ஆகம விசாரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. அதாவது நியாயம்னா தர்க்கம். ஆனா அந்த தர்க்கம் என்பது குருட்டு நம்பிக்கை கிடையாது. அது கேள்வி கேட்கின்ற திறன், பகுத்தறியும் அறிவு. ஆனால் அந்த கேள்வி கேட்கும் திறன் அல்லது பகுத்தறியும் அறிவு மட்டும் போதுமானா அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? ஆகமத்தின் அடிப்படையில, வேதத்தின் அடிப்படையிலே, உபநிடதங்களினுடைய அடிப்படையிலே, மகா வாக்கியங்களினுடைய அடிப்படையிலே, மனித அறிவால் அறிய முடியாத உண்மையை வெளிப்படுத்துகின்ற வேத பிரமாணத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும் என்று இங்க வித்யாரண்யர் சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு வேத பிரமாணம், இன்னொன்று தர்க்கம். அப்ப இதைதான் இங்க அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான இரண்டு உண்மைகளாக நம்ம பார்க்கிறோம். அதாவது விசார மார்க்கம், இது ஏன் அது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிற ஒரு தெளிவு வேணும். அந்த கேள்வி கேட்டு தெளிவா தான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர குருட்டுத்தனமா ஒரு விஷயத்தை ஏத்துக்க கூடாது. அதாவது ஆன்மீகம் என்பது மற்றவர்களால் அப்படியே இதுதான் அதுதான் சொல்றதை நம்ம அப்படியே கடைபிடிக்காம பல கேள்விகள் கேட்டு தர்க்கம் செய்து தெளிவடையணும். ஆனா அந்த கேள்வி எந்த அடிப்படையில் அமையணும்? வெறும் தர்க்கம் மட்டும் இருந்தால் அது முடிவில்லாத வாதமாக மாறிவிடும். ஆகவே அதுவே வேதம் மட்டும் இருந்தால் அது தவறாகவும் புரிந்து கொள்ளப்படலாம். அதனால் இங்க வேதாந்தம் என்ன கூறுகிறது அப்படின்னு பார்த்தா, ஸ்ருதியும் வேணும், யுக்தியும் வேணும். ஸ்ருதியும் யுக்தியும் சேர்ந்த ஒரு சித்தாந்தமாகத்தான் இங்க வேதாந்தத்தை பார்க்க முடிகிறது என்று இந்த இடத்துல நம்ம கவனிக்க முடியுது. வித்யாரண்யருடைய இந்த பஞ்சதசி நூல் வேதாந்தத்தினுடைய பெருமையை இங்க இந்த இடத்துல டர்னிங் பாயிண்டா கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போது ரெண்டு விஷயங்களை ஆழமா புரிய வைக்கிறாரு. ஸ்ருதி, யுக்தி, வேதமும் தேவை, புத்திசாலித்தனமும் தேவை. இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒருங்கிணைந்த ஒரு சித்தாந்தம் தான் அத்வைத வேதாந்தம். அப்ப அதை இங்க சொல்றாரு. ஏகைவ பிரதிபத்திகி, ஒன்றே ஒரு முடிவு. ஏகைவம்னா ஒரே ஒரு முடிவு. ஏன்? உண்மை ஒன்று மட்டும் தானே. பொய் வேணா 1000 இருக்கலாம், உண்மை எப்பயுமே ஒன்றுதான். அப்ப உண்மைங்கிற விஷயம் ஒன்று தானே. ஆகவே உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இங்க நம்ம பார்க்க போறோம். பொய்யான விஷயங்களை நம்ம பார்க்க போறது இல்லை. அதனால இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸ்புடமுச்சயத்தைங்கிற வார்த்தையும் போடுறாரு இல்லையா? அதாவது இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாரு. இதுவரைக்கும் மற்றவர்கள் கருத்தை சொல்லிட்டு இருந்தவரு இனிமேல் வேதாந்தத்தின் கருத்தை ஆழமாக நமக்கு முன்னிறுத்துகிறார் என்று பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த 122வது ஸ்லோகத்துல நம்ம ஒரு ஓமானம் பார்க்கலாம். அழகான ஓமானம் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு நீதிமன்றம் இருக்கு, ஒரு கோர்ட்டு. அந்த கோர்ட்ல ரெண்டு தரப்பு வாதிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய வாதம் தான் பெருசு, அவனுடைய வாதம் தான் பெருசுன்ட்டு ரெண்டு பேரும் அந்த கோர்ட்ல வாதம் புரிகிறாங்க. அப்ப இரண்டு தரப்பினருடைய வாதங்கள் அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு கிட்ட முன்வைக்கப்படுகிறது.
நீதிபதி கிட்ட அவங்க கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. நீதிபதி அவைகள் எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார்ல. அப்ப அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? 2 பேருடைய வாதத்தை கேட்டுட்டு எந்த பக்கம் உண்மையான நியாயம் இருக்கோ அவங்களுக்கு நல்லது வர்ற மாதிரி தீர்ப்பு கொடுப்பாரு தானே. அப்படித்தானே கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு. பட் இது இன்னைக்கு அப்படி இல்ல. பட் ரியலா சொல்றேன், அப்படி இருக்கு இல்லையா? அதனால உண்மையா ஒரு நல்ல ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா 2 பேருடைய வாதங்களை கேட்பாரு. கேட்ட பிறகு இவன் பக்கம் நியாயம் இருக்கு, இவன் பக்கம் பித்தலாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாரு. அப்ப பொய் சொல்றவன் இவன் உண்மையை சொல்றான் அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு உண்மைக்கான தீர்ப்பை கொடுத்துருவாரு. அப்ப அதுதான் ஒரு நல்ல நீதிபதியினுடைய அடையாளம் இல்லையா? இததான் வித்யாரண்யர் செய்யறார் அப்படின்னு நீங்க பாக்குறோம். இந்த 122வது ஸ்லோகத்துல வித்யாரண்யரை நம்ம ஒரு நீதிபதி மாதிரி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப நீதிபதி என்ன பண்ணுவாரு? 2 பேருடைய வாதங்களை கேட்டுட்டு தன்னுடைய பிரமாண வாக்கியத்தை முன்னிறுத்த போறாரு. அது மாதிரி வித்யாரண்யர் இங்க என்ன பண்றாருன்னா, மற்ற எல்லாருடைய சமய கருத்துக்களையும் கேட்டார். சைவம் என்ன சொல்லுது, வைணவம் என்ன சொல்லுது, கானாபத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் கேட்டார். இறுதியாக தன்னுடைய தீர்ப்பை சொல்கிறார். அதுதான் இங்க வேதாந்த தீர்ப்பு என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அததான் இனிமேல் இந்த சித்திரதீபம் பகுதியில ஆழமா அறிவுறுத்த போறார். இனிமேல் சித்திரதீபம் சமயங்கள் கடந்த வேதாந்த சாஸ்திரத்தை அடிப்படையாக மையமாக வைத்து வரும். இடையில சில விளக்கங்கள் கொடுப்பார். அப்ப இந்த ஸ்லோகம் ஒரு அற்புதமான ஒருமுகத்தன்மை மனப்பான்மையை உருவாக்குகிறது என்று பார்க்க முடிகிறோம். எப்படின்னா, இப்போ சாதகன் தனக்கு பிடித்த கருத்தை மட்டும் பிடித்து கொள்ளாமல் உண்மை எது என்று விசாரிக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த மாற்றம் தான் அந்த சாதகனை பக்தியிலிருந்து ஞானத்திற்கு அழைத்து செல்கின்ற முதல் படி என்பதாகவும் சுட்டி காட்டுகிறார். அப்ப இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு பக்தன் ஒரு தேவதையை வழிபாடு பண்ணிட்டு அப்படியே காலத்தை ஓட்டக்கூடாது. அந்த வழிபாட்டுனால நான் என்ன அடைஞ்சேன்? என்னுடைய மனம் நிறைவு அடைஞ்சதா? அதனால நான் திருப்தி அடைஞ்சிட்டேனா? அந்த தேவதை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா? அமைதி ஆயிடுச்சா மனசுன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஆகல இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அந்த பக்தியிலிருந்து ஞானத்துக்கு வரணும். அப்ப அதுக்கான முதல் படி இங்க தொடங்குறதா நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப இங்க பல்வேறு சமய கருத்துக்களை சொன்ன பிறகு வித்யாரண்யர் இப்போது அத்வைத சித்தாந்தத்தை நிறுவுவதற்கு தயாராகிறார் என்று பார்க்கிறோம். பரம உண்மையை அறிய தர்க்கமும் வேத பிரமாணமும் இரண்டும் அவசியம் என்பதையும் இங்கு அறிவுறுத்துகிறார் என்பதையும் பார்க்கிறோம். மேலும் உண்மை ஒன்றே ஒன்று என்பதனால அதன் இறுதி அறிவும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்பதையும் நிலைநாட்டப் போகிறார் என்பதையும் பார்க்கிறோம். அதை நாம இனி வருகின்ற ஸ்லோகத்துல தெளிவாக விரிவாக பார்க்கவும் இருக்கிறோம் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தை எந்த அடிப்படையில வித்யாரண்யர் இங்க பேசுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபநிடதங்களினுடைய அடிப்படையை வச்சுதான் வித்யாரண்யர் சொல்றாரு. வித்யாரண்யரும் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்றது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ரிஷிகளுமே வேத பிரமாணத்தை மையமா வச்சுதான் பேசுவாங்க. அவங்கவுங்க மனம் போக்குல பேச மாட்டாங்க. நான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதாவது நீங்க யாருக்கிட்ட எந்த விஷயத்தை கேட்டாலும் வேதத்தை பிரமாணமா வச்சுக்கிட்டு சொல்ற குருவை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அவங்கவங்க சொந்த கருத்தை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க தடம் மாறி போயிடுவீங்க அப்படிங்கிறத வித்யாரண்யரே அறிவுறுத்துறாருன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அப்பதான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்ப நிறைய பேர் வந்தாங்க, சமயங்களை கடந்து நிறைய மகான்கள் வந்தாங்க. அதுல ஓஷோ இருக்காரு, ஜே கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு அப்படின்லாம் நான் சொன்னேன் இல்லையா? இப்ப ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எங்க இருந்து அவங்க விஷயத்த சொன்னாங்க? நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஓஷோவோ ஜே கிருஷ்ணமூர்த்தியோ பாரத தேசத்துல இந்தியாவில இருந்து சொல்லவே இல்லை. இந்தியாவில இருந்து சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்? அவங்களுக்கு மேல அருமையான விஷயங்களை நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அப்ப ஓஷோ சொல்றதையோ ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்றதையோ நம்ம இந்திய தேசத்துல யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரையே தூக்கி வெளியேறிஞ்சிட்டோம். அப்புறம் சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரரையும் நம்ம தூக்கி வெளியேறிஞ்சிட்டோம். ஏன் அப்படின்னா, அவங்க சொந்த கருத்துக்களை வேதத்துக்கு முரணாக சொன்னா நம்ம பாரத தேசத்துல நம்ம ஒத்துக்க மாட்டோம், எடுத்துக்க மாட்டோங்கிறத நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப ஓஷோவும் ஜேகேவும் எங்க போய் சொன்னாங்க? ஐரோப்பிய நாடுகள்ல, வெளிநாடுகள்ல சொன்னாங்க. ஏன் வெளிநாடுகள்ல சொன்னாங்கன்னா, அங்க இருக்கிறவர்கள் ஆங்கிலேயர்கள், வேற்று மதங்களை தழுவியவர்கள். அவர்களுக்கு இந்த ஞானம் இல்ல, நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஞானம் இல்ல. அப்ப அவங்க பாணிகளை புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்கான வழிமுறைகளை அவங்க மைண்டை பேஸ் பண்ணி ஜேகே பேசினாரு, ஓஷோ பேசினாருன்னா அது ஓகே.
ஏன்னா அவங்க நான் ஏற்கனவே அதையும் சொன்னேன். இப்ப ஜேகேவோ, ஓஷோவோ நம்ம தரக்குறைவா இங்க அத்வைத வேதாந்தம் பார்க்காது. அவங்களெல்லாம் எப்படி பார்க்கும்னா, நம்முடைய பாரத தேசத்தினுடைய ரிஷிகளே அங்க போய் அவங்களுக்காக அந்த மொழியில பேசுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அது ஓஷோவா மாறிட்டாரா, ஜேகேவா மாறிட்டாரா, ஓகே. ஆனா அது அந்த நாட்டுல ஓகே. நம்ம நாட்டுல அந்த கல்ச்சர்ல, அந்த லாங்குவேஜ்ல, அந்த ஸ்லாங்ல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏத்துக்கவும் மாட்டோம். ஏன்னா இங்க வந்து வேதம் தான் பிரமாணம். அப்ப அத ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இங்க வித்யாரண்யர் வந்து இவ்வளவு பெரிய பாடத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் வந்து வேதத்துக்கு முரணாக ஒரு கருத்தை முன்வைக்க மாட்டாருங்கிறது நீங்க இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க சொல்றேன். அதுக்கான உபநிடத பின்னணியும் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இப்ப நான் சொல்றேன். இப்ப 122வது ஸ்லோகம், இனிமேல் தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்ல போகிறேன் என்று இந்த வித்யாரண்யர் வந்து ஏதோ ஒரு சொந்த கருத்தை சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிடாதீங்க. அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஏன்னா இது புரிஞ்சுக்கணும்ல நீங்க எப்படி அவர் சொல்ல போறாருங்கிறது. அதுக்கு இங்க உபநிடத பின்னணி என்ன அப்படின்னா, இந்த 122வது ஸ்லோகத்தினுடைய கருத்து வேதாந்தத்தின் விசாரணையை, அந்த விசாரணை முறையை நினைவூட்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. முண்டக உபநிடதத்திலே பரா அபரா வித்தையை வேறுபடுத்தி பரம்பொருளை அறிவதற்கான சாஸ்திர விசாரணையின் அவசியத்தை எடுத்துரைப்பதாகவும் இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அது என்ன முண்டக உபநிஷத்தினுடைய ஸ்லோகம் அப்படின்னா, அருமையான ஸ்லோகம். முண்டக உபநிடதம் நம்ம படிக்கும்போது பார்த்தோம். பரிச்ச லோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். ஒரு அருமையான லைன். இது என்னன்னா, பரிச்ச லோகான் கர்மசிதான்னா, கர்மங்களால் அடையப்படுகின்ற உலகங்களை ஆராய்ந்து பார்த்த ஞானத்தை தேடுபவன் அந்த கர்மங்களால் நிறைவு கிடைக்காது என்பதை உணர்கிறான். அப்படிங்கிறது தான் முண்டக உபநிஷத்தினுடைய அருமையான ஸ்லோகம் இது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க என்ன கர்ம காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதன் வாயிலாக நீங்கள் இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம வந்து உபநிடத பாடங்கள் எடுக்கும் போதும் இந்த பஞ்சதசியினுடைய ஆரம்ப நிலையில கூட சில பாயிண்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கடவுளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி முனையில நின்று தவம் பண்ணிட்டா பாத்திர முடியுமா? அல்லது தலைகீழா நான் யோகா பண்றேன் அப்படின்ட்டு நீங்க அப்படியே டைவ் அடிச்சு தலைகீழா நின்றுகிட்டு தலையை கீழே வச்சுக்கிட்டு காலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கடவுளை பார்க்க முடியுமா? அப்படி எல்லாம் முடியாது. ஏன் அப்படின்னா, அது நீங்க செய்யற செயல் தானே தவிர ஞானம் இல்லாம எப்படி நீங்க கடவுளை பார்ப்பீங்க? நீங்க தலைகீழா நின்ன உடனே கடவுள் தோன்றி நீ தலைகீழா நின்னுட்ட, எவனாலையும் நிக்க முடியல, நீ அருமையா நின்னுட்ட, நான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உன்னை அப்படின்னு தரிசனம் கொடுத்துருவாரா கடவுள்? அப்படிலாம் கொடுக்க மாட்டார். சினிமாவில் வேணா கொடுக்கலாம். சினிமாவில் எப்படி கொடுப்பாருன்னா, பக்தா நான் உன் பக்தியை மெச்சினேன், நீ அப்படியே உட்காந்துருந்த, உன்னை சுத்தி புத்தெல்லாம் பிடிச்சிருச்சு, அதனால நீ புத்த உடைச்சிக்கிட்டு வெளியே வா அப்படின்னு அவர் குரல் கொடுக்குற மாதிரி சினிமாவில் காட்டுவான்ல, அது மாதிரிலாம் ரியல்ல கிடையாது. ஏன்னா அப்படிலாம் நடக்குமாங்கிறத லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. இப்ப நீங்க போய் தவம் பண்றேன்ட்டு ஒரு காட்டுல உட்காருங்க, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருங்க, அப்படியே புத்து பிடிச்சிடுது உங்களை. புத்து பிடிக்கிற அளவுக்கு முன்ன உங்களால உட்கார முடியுமா? மண் புற்று வந்து உங்களை சுத்தி அப்படியே கட்டுற வரைக்கும் நீங்க உட்காந்துருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஏன் அப்படின்னா ரமண மகரிஷியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெளியே ஓடி வந்துட்டாரு. அவரும் இப்படிதான் ஒரு குருட்டுத்தனமா நம்பினாரு. ஆரம்பத்துல சின்ன பையனா இருக்கும்போது பொடி பையனா தானே போனாரு. ரமண மகரிஷி வந்து மதுரையை விட்டு திருவண்ணாமலை போன உடனே பொடி பையன் தான் அவரு. இந்த மாதிரி ஞான நூல்களை அறகுறையா படிச்சுட்டு ஆன்மீகத்தை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு நேரா வீட்டை விட்டு போயிட்டு திருவண்ணாமலையில மொட்டையை அடிச்சுக்கிட்டு நேரா போய் அந்த திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள பாதாள லிங்கேஸ்வரர் லிங்கத்தை கீழே போய் தவம் பண்றேன்னு உட்காந்துட்டாரு. உட்காந்துக்கிட்டு அப்படியே வெளியே வராம இருந்து பார்த்திருக்காரு. எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 10 நாள் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பசி இருக்குமே. மனித உடல் தானே, பஞ்சபூதங்களுக்குள்ள வந்த உடம்பு தானே. வெளியே வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி போய் உள்ள உட்காந்துக்குவாரு. ஆனா அப்படி உட்காந்து அந்த மண்ணுல, அப்பெல்லாம் பாதாள லிங்கேஸ்வரர் வந்து இப்ப மெயின்டைன் பண்ற மாதிரி எல்லாம் இல்லையில. இப்பதான் எல்லாம் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுனால எடுத்து கட்டி டைல்ஸ் எல்லாம் போட்டு அந்த சிவபெருமான் கோயிலே சூப்பரா மாத்தி வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து வெறும் மண் தரை தான். அப்ப மண் தரையில உட்காந்து பண்ணி அந்த காலெல்லாம் புண்ணாயிடுச்சு அவருக்கு. அந்த மண்ணிலேயே உட்காந்துருந்தா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் எல்லாம் குறைஞ்சி போய் அப்புறம் அந்த மண்ணில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அப்படி அந்த காலை அரிக்க ஆரம்பிச்சு காலெல்லாம் புண்ணாயிடுது. அப்ப எவ்வளவு நாள் எவ்வளவு மாதம் உட்கார முடியாதுங்கிறத அவர் உணர்றாரு. அப்பதான் சேஷாத்ரி சுவாமிகளை சந்திக்கிறாரு. அப்ப சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு வெளியே வந்து சாப்பிட வரும்போது கேட்கிறாரு, என்னப்பா இப்படி போய் குகைக்குள்ள உட்காந்து கடவுளை பார்க்கலாம்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் கடவுள் கிடைச்சிட மாட்டாரு. நீ தலைகளா நின்னாலும் உள்ளே உட்காந்தாலும் சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டியா கடவுள்? அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த சேஷாத்ரி சுவாமிகள் தான் ரமணருக்கு வந்து
உபநிடதங்கள், இந்த மாதிரி கைவல்ய மனிதம் போன்ற நூல்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு சொன்னவர். அப்ப அவருடைய ஆலோசனை கேட்டுதான் ரமணர் வந்து அந்த பாதாள குகையில இருந்து வெளியே வந்து பல நூல்களை படிக்கிறார். அதுக்கு அவர் 4, 5 பேரை கூட்டணியா சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்கிறதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல பயோகிராஃபில படிச்சீங்கன்னா தெரியும். எல்லாமே வெளிப்படையா உடைச்சு பேசியிருப்பார். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? எதுக்காக ரமணர் இங்க கொண்டு வரேன்? அதாவது கர்மங்களால் அடையப்படுகின்ற உலகங்களை ஆராய்ந்து பார்த்த ஒருவன், ஞானத்தை தேடுபவன், இந்த கர்மங்களால் இறுதி நிறைவு கிடைக்காது என்பதை உணர்கிறான். அதுதான் வேதத்தினுடைய பிரமாண வாக்கியம். பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயார் அப்படின்னு அருமையா வரும் முண்டக உபநிஷத்துல. அப்ப இது அடிப்படையா வச்சுதான் இங்க வித்யாரண்யர் சொல்ல வராரு. நீங்க என்ன வேணா தலையெல்லாம் நின்னுங்க, சிவபெருமானையே வணங்குங்க, பெருமாளையே கும்பிட்டுட்டு இருங்க, சூரியனையே பார்த்துக்கிட்டே இருங்க, ஒன்னும் நடக்காதுடாப்பா. நீ நினைக்கிற மாதிரி உருவத்துல இல்ல கடவுள், உனக்குள்ள உணர்வுல இருக்கார். ஆகவே நீ உள்ள திரும்பணும், வெளியே பார்த்து நீ எதையும் பிடிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லி, கர்ம காரியத்தால் கடவுளை பார்க்க முடியாது, கர்மங்களை கடக்கிறதுலதான் கடவுள் தெரிவார். அப்போ நீ கர்மங்களை கடந்து அந்த கடவுள் தன்மையை அறிவால் உணரணும், ஞானத்தால் உணரணும். அப்பதான் இறைத்தன்மை பிரகாசிக்கும் என்பதை இங்க வித்யாரண்யர் தன்னுடைய பாணியில சொல்ல போறார். ஆனா சொந்த கருத்து கிடையாது, வேத பிரமாணத்தின் அடிப்படையிலே சொல்ல போகிறார் அப்படிங்கிறது நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இங்க வித்யாரண்யர் வந்து மாணவரிடம் ஒரு முக்கியமான மனப்பக்குவத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். என்ன மனப்பக்குவம்? நீ எந்த சமயத்தை சேர்ந்தவன் எதிர்பார்க்கிறாரா? அப்படி எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியாதா, நீ சைவ சமயமாயிரு, வைணவ சமயமாயிரு, நீ எந்த சமயத்தை வேணா சேர்ந்துக்கோ, எனக்கு அது முக்கியம் இல்லை. ஆனா நீ உண்மையை அறிய தயாரா, அதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறார். வித்யாரண்யர் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கேட்பார். என்ன விஷயம் கேட்பாருன்னா, நீ வந்து சாங்கிய மதத்தை தழுவியவனா, புத்த மதத்தை தழுவியவனா, இல்ல நீ வைசேசிகம், நியாயம், யோகம், எந்த மதத்தை சார்ந்தவனா வேணா இரு, அல்லது இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், பரவாயில்லை. சமயத்திலையும் நான் வந்து சிவபெருமானை வணங்குகின்றேன், நான் வைணவத்துல பெருமாளை வணங்கிட்டு இருக்கேன், நான் கணபத்தியத்துல கணபதியை வணங்கிட்டு இருக்கேன், நோ ப்ராப்ளம். ஆனா எனக்கு தேவை என்ன? நீ உண்மையை உணர தயாராக இருக்கிறாயா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எனக்கு சொல்லு, அப்ப நான் உனக்கு வழிகாட்டுறேன். அதுக்கு ஆம் என்ற பதிலளிக்கும் சாதகருக்காகவே இனி வருகின்ற ஸ்லோகங்களில் அவர் ஜீவ ஈஸ்வர பிரம்ம ஐக்கியத்தை ஸ்ருதியின் அடிப்படையிலும் யுக்தி மற்றும் அனுபவம் என்ற 3 பிரமாணங்களின் வெளிச்சத்திலே மிக தெளிவாக நமக்கு விளக்க இருக்கிறார். இதுதான் இந்த சித்திர தீபத்தின் அத்வைத பாதைக்கான முதல் கதவு திறக்கப்படுகிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வித்யாரண்யர் இங்கதான் முதல் டோர் ஓபன் பண்றார். அத்வைத வேதாந்தத்துக்கான ஃபர்ஸ்ட் டோர் இப்பதான் ஓபன் பண்றார். ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கிறார், நீ உண்மையை அறிய தயாரா? அவ்வளவுதான். அப்ப இங்க சாதகன் கிட்ட வந்து நான் வந்து உண்மையை தேடுறேன் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும், அவனுக்கு வழி கிடைச்சிடும். அப்படிதான் இங்க எல்லாருமே அடையிறாங்க. இப்ப எல்லாருமே கடவுளை தேடி பயணம் பண்ணுகின்ற பாதையில அந்த கடவுள் எப்படிப்பட்டவருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறவன் தான் தேடிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்துல இதான் கடவுள்னு முடிவு பண்ணிட்டானா அவன் அங்கேயே முடிஞ்சிருவான். ஏன்னா அவன் அதுக்கு மேல தேர மாட்டான்ல. இப்ப ஒரு இடத்துல இதுதான் கடவுள், இப்ப விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம், விநாயகர் தான் கடவுள்னு முடிவு பண்ணிட்டானா அவன் அங்கேயே நின்றுடுவான். அதுக்கப்புறம் அவன் கடந்து வரமாட்டான். ஆனா விநாயகர் தான் கடவுளா, விநாயகர் தான் முடிந்த முடிவா அப்படின்னா இல்லையே, வேதமே அதை ஒத்துக்கிறது இல்லை. அப்ப நம்ம எப்படி அதை புரியாம விநாயகரையே முடிவு பண்ணிட்டு கும்பிட்டுட்டு இருக்க முடியும்? அப்ப இது மாதிரிதான் நிறைய பேர் சமயங்கள்லயும் சிக்கிட்டு இருக்காங்க, மதங்கள்லயும் சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மதங்கள்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த கடவுள் தான் பெருசுன்னு நம்ம இந்து மதத்துல ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இஸ்லாமிய மதத்துல அல்லாஹ், கிறிஸ்துவ மதத்துல இயேசு, இப்படி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு தேவதைகளை பிடிச்சுக்கிட்டு இதான் கடவுள்னு நம்புற மாதிரி இங்க கடவுள் இல்ல. இங்க வித்யாரண்யர் என்ன சொல்றாரு, நீ கடவுளை காட்டித்தரேன்னு சொல்லல, நீ உண்மையை அறிய தயாராங்கிற கேள்வி மட்டும் தான் கேட்கிறாரு. அப்ப உண்மைங்கிறது ஒன்னாதான் இருக்க முடியும், அதை தெரிஞ்சுக்கிட்ட அதுவே தான் எல்லாமாகவும் இருக்க முடியும். அப்ப அந்த உண்மையே எல்லாமாக இருக்கிறதுனால அப்ப கடவுளுங்கிறது நீயாத்தான் இருக்க முடியுங்கிறது கடைசியில நிரூபணம் ஆயிடுது இல்லையா? ஏன்னா உண்மை ஒன்றே, அந்த உண்மையை அறிபவனும் அந்த உண்மைக்கு வேறாக இருக்க முடியாது. அதுதான் இங்க வேதம் சொல்கின்ற பிரமாணம். அப்ப இங்க அந்த நிலை நாம அறியப்பட வேண்டும் என்பதை இங்க பார்க்க முடிகிறது இந்த 122வது டர்னிங் பாயிண்ட் ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகம் தான் அத்வைதத்துக்கான டர்னிங் பாயிண்ட். அப்ப இங்க வந்து நம்ம இந்த இடத்துல முதல் டோர் ஓபன் பண்றோம். அடுத்தது 123ல முதல் அத்வைத வேதாந்தத்தினுடைய அருமையான ஸ்லோகத்துல தொடங்குறார்.
123. மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் அஸ்யா வயவ பூதைஸ்து வியாப்தம் சர்வமிதம் ஜகத். இது ஒரு அருமையான ஸ்லோகம். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா 123ல முதல்ல மாயையை பத்தி பேசுறாருங்க. மாயையே பிரகிருதி என்று அறிய வேண்டும். மாயையை ஆள்பவரே மகேஸ்வரன். மேலும் இந்த உலகம் முழுவதும் அவருடைய உறுப்புகளாக விளங்குகின்ற சக்திகளால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல 123வது ஸ்லோகத்துல இப்ப அத்வைத வேதாந்தத்தினுடைய முதல் டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த டோர் ஓபன் பண்ண உடனே ஒரு மாயா விஷயத்தை எடுத்து முதல்ல சொல்றாரு. ஏன் மாயா விஷயத்தை எடுத்து பிரகிருதியோட புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, இப்ப நாம எல்லாருமே இந்த பிரகிருதிக்குள்ளதான் இருக்கிறோம். இப்ப நீங்க, நானு, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த பிரகிருதிக்குள்ளதான் இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்குது. அப்ப இந்த பிரபஞ்சம்னா என்னன்னு நமக்கு தெரியலன்னா நம்ம அடுத்த படிக்கே போக முடியாது. அப்ப இங்க நம்மை பற்றிய ஒரு அறிவு, இந்த உலகத்தை பற்றிய ஒரு அறிவு வராம இறைவனை பற்றிய அறிவு நம்மளால உண்டாக்கிக்கவே முடியாது. அப்ப நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்ற கேள்விக்கு யாருக்கு பதில் கிடைக்குதோ அவன் தான் இறைவனை உணர்கிறான். அப்ப அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த 123வது ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்க உரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் ஒரு டைம் சொல்றேன். மாயையே பிரகிருதி என்று அறிய வேண்டும். அப்ப இந்த பிரகிருதினா என்னங்க? இந்த பிரபஞ்சம்ங்கிறது எப்படி இருக்கு, இயற்கை எப்படி இருக்கு? ஒரு மாயை. மாயையே பிரகிருதி என்று அறிய வேண்டும். அப்படிப்பட்ட மாயையை ஆள்பவரே மகேஸ்வரன். அப்ப இந்த மாயையை யார் ஆள்கிறாரோ, இந்த மாயையை யார் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் மகேஸ்வரன். மேலும் இந்த உலகம் முழுவதும் அவருடைய உறுப்புகளாக விளங்கும் சக்திகளால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவருடைய உறுப்புகள் தான், உடல் உறுப்புகள் தான். ஆனா அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? அவருடைய சக்தியினால இயங்கிட்டு இருக்குது எல்லாமே. இங்க சூரியன் இயங்குறதும், சந்திரன் இயங்குறதும், பூமி சுத்துறதும், அந்த பூமிக்குள்ள இருக்கிற ஜீவராசிகளாகிய நாம் வாழ்வதும் எல்லாமே அந்த ஒரே பரம்பொருளின் சக்தியினாலே இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சம், இந்த பிரகிருதி மாயா அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் முதல்ல எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, முதன் முறையாக மாயை இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்ப இதுவரைக்கும் வித்யாரண்யர் பல்வேறு சமயங்களின் கருத்துக்களை வரிசையாக எடுத்துரைத்து கொண்டு வந்தார். இப்போது அவர் நேரடியாக மாயா தத்துவத்தை முன்வைக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. ஏன் இந்த மாயா தத்துவத்தை வித்யாரண்யர் எடுத்த உடனே முன்வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்வைத வேதாந்தத்தின் முக்கிய இதய பகுதியே இந்த மாயை தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அத்வைத வேதாந்தத்தை ஒருத்தர் படிக்க வரணும்னா, இப்ப நமக்கு எப்படி நாம உடம்புல உயிரோடு இருக்கணும்னா நமக்கு இதயம் முக்கிய உறுப்பா இருக்குதோ, அந்த இதயம் துடிச்சுக்கிட்டு இருந்தா தான் நம்ம உயிர் வாழ முடியுமோ, அது போல அத்வைதத்தின் உயிரே எங்க இருக்குன்னா மாயையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதை இங்கு அறிய வைக்க விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அதனால முதல் ஸ்லோகத்திலேயே மாயையை கொண்டு வரார். அது அத்வைதத்தின் இதயம் என்று இங்க பார்க்க முடிகிறது. அது எப்படி சொல்றாரு வரியில? மாயாம் து பிரகிருதிம் வித்யாத். இந்த ஒரு வரி முழு அத்வைத வேதாந்தத்தின் அடித்தளமாக பார்க்க முடிகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மாயை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, மாயை என்பது என்ன? சுத்த சைத்தன்யமா? கிடையவே கிடையாது. சரி, அப்படி இல்லைன்னா இந்த ஜட உலகமா? இல்லவே இல்லை. மாறாக இந்த உலகம், இந்த பிரகிருதி வெளிப்படுவதற்கு அனாதியான ஒரு காரண சக்தி. அந்த சக்தியின் இடத்துல தான் இந்த பிரகிருதி வெளிப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டிருக்கு. அதுதான் காரணம். இந்த பிரபஞ்சம் காரியம். அப்ப அது இல்லாம இங்க இந்த உலகமா நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாயா சக்திய முதல்ல எடுத்து புரிய வைக்கிறார். அதை எப்படி புரிய வைக்கிறாரு? மாயையே பிரகிருதி என்று புரிய வைக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அடுத்த லைன்ல சொல்றாரு, மாயினம் து மகேஸ்வரம் அப்படிங்கிறாரு. ஏன் மாயையை மகேஸ்வர ஆதாரமா வச்சுக்கிட்டு இருக்கு? அதாவது மாயை தனித்து இயங்க முடியாது. மாயைக்கு என்று தனி சுய அதிகாரம் கிடையாது. அதனால மாயை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? ஈஸ்வரன், மகேஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயத்தை நம்ம இங்க பார்க்க முடியுது, இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப மாயை அப்படின்னா என்ன? மாயைனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது மாயை என்பது வந்து போகின்ற ஒரு தோற்றம் தான் மாயை.
ஏன்னா இப்ப மாயையை பத்தி நான் விளக்கம் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் போறீங்க, அங்க ஒரு மாயாவி வராரு. அவர் ஒரு பிளாக் கோட் சூட் போட்டுக்கிட்டு பிளாக் கேப் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அப்படியே ஒரு கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி அப்படியே குனிஞ்சு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அந்த கேப் எடுத்து அப்படியே வெளியே நீட்டுறாரு. உடனே நீங்க எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாயாவிய. அவர் அந்த கேப்புக்குள்ள வந்து உங்ககிட்ட எடுத்து காட்டுறாரு, ஒண்ணுமே இல்ல பாருங்கிறாரு. நீங்களும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த கேப்பை உதறாரு, நீங்களும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் உடனே உங்க அந்த குச்சி இருக்குல்ல, கையில ஒரு குச்சி வச்சிருக்காரு ரைட் ஹேண்ட்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல கேப் வச்சிருக்காரு. இப்ப அவர் அந்த குச்சியை வச்சு ஒரு ரவுண்ட் ஒரு சுத்து சுத்துறாரு, அந்த கேப்பை சுத்திட்டு இப்ப டைன் அப்படி ஓபன் பண்றாரு. உடனே அந்த கேப்புக்குள்ள இருந்து ஒரு முயல் ஜம்ப் பண்ணுது. உடனே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா போகுது. எக்ஸிபிஷன்ல போய் பார்த்து என்னடா இது, ஒண்ணுமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இப்படி தொப்பி அப்படி இப்படின்னு ஆட்டி காட்டினாரு. திடீர்னு என்னமோ குச்சியை வச்சு ஆட்டினாரு. கடைசியில பார்த்தா அந்த தொப்பிக்குள்ள இருந்து முயல் வருது. இதோட ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுனால தானே அந்த ஆளுக்கு பேர் மாயாவி. அதனாலதான் அவர் மாயா மந்திரம் எல்லாம் செய்யறாரு போல் இருக்கு, நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்போ என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், மாயை அப்படின்னா வந்து போகும், அது தொடர்ந்து இருக்காது. இப்ப அந்த முயல் அப்படியே இருக்குமா? திருப்பி அவரே என்ன பண்ணுவாரு, அந்த முயலை ஜம்ப் பண்ணி வெளியே போன முயல் அப்படியே கீழே உட்காந்துருக்கும், அதை எடுப்பார் கையில. நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. திருப்பி எடுத்து அந்த கேப்குள்ள போட்டு திருப்பி அந்த குச்சியை வச்சு ஒரு சுத்துவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கேப்ல இருந்து முயல் காணாம போயிடும். அப்புறம் கேப் திருப்பி உதறி காட்டுவாரு, அந்த தொப்பிக்குள்ள முயல் இருக்காது. அது ஒரு முயல் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்கும். ஆனா அந்த கேப்புக்குள்ள அது இருக்குது. ஆனா கேப்ல இருந்து வெளியே வருது, திருப்பி கேப்புக்குள்ளேயே போய் மறைஞ்சு போகுது. அப்ப வந்து போகுது முயல். அது ஒரு ஆச்சரியமா இருக்கு நமக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன? மாயா தானே, மாய வித்தை தானே. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுது. அதனால மாயை அப்படின்னா அது ஒரு சக்தின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த சக்தியை அழிக்கக்கூடிய சக்திமான் யாரு? மகேஸ்வரன். அப்ப இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நிறைய பேர் அது புரியாம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதை இங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். அஸ்யாவய பூதைகி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இந்த ஸ்லோகத்துல. இந்த சொல் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உலகம் வந்து ஈஸ்வரனுடைய உறுப்புகள் போல சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் வந்து உண்மையில் ஈஸ்வரனுடைய உடல் என்பதை விட உலகத்தினுடைய எல்லா பகுதிகளும் அவருடைய ஆட்சிக்கு, அவருடைய சந்நிதிக்கு உட்பட்டவைகள் என்பதாகத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இது படைக்கப்படுது. அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இது அனுபவிக்கப்படுது. அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அழிக்கப்படுது. அப்ப இதுதான் மாயாவி பண்றான். மாயாவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த தொப்பிலிருந்து முயல் கொண்டு வரான். மாயாவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த தொப்பில் இருக்கிற முயல் கீழே ஜம்ப் பண்ணி கீழே குதிக்குது. அதை எடுத்து கையில திருப்பி வச்சு அனுபவிக்கிறான். திருப்பி அதை தொப்பிக்குள்ளேயே போட்டு மறைக்க வச்சுட்டான், மறைஞ்சு போக வச்சுட்டான். ஒண்ணு படைக்கிறான், அந்த படைப்புல இருந்து அதை உருவாக்கி காட்டி அனுபவிக்கிறான், மீண்டும் அதை உள்ள கொண்டு போய் அழிச்சுக்கிறான். அப்ப இந்த 3 வேலையும் அந்த மாயாவி செய்யறதுனால அந்த எக்ஸிபிஷன்ல மாயாவிக்குன்னு நம்ம ஒரு பணம் கொடுத்து போய் பார்க்கிறோம். அந்த எக்ஸிபிஷன் போறோம்ல, ஷோ பார்க்க போகும்போது அதுக்கு என்ன சார்ஜுங்க, மாயாவியுடைய அந்த ஃபங்க்ஷன் பார்க்கணும்னா எவ்வளவுங்க கட்டணம்னு கேட்கறோம், இவ்வளவு அமௌண்ட்னு உடனே உள்ள போய் கொடுத்து உட்காந்து பார்க்கிறோம். அப்ப இது எப்படி நமக்கு மாயையினுடைய விளையாட்டை ரசிக்கிற வாழ்க்கையை நம்ம நடைமுறையில பார்க்கிறோமோ, அப்படிதான் அந்த இயற்கையை இறைவன் உண்டு பண்ணி அனுபவிச்சு ரசிக்கிறான். அவன் ஒரு மிகப்பெரிய மாயாவி. யாரு? மகேஸ்வரன், ஈஸ்வரன். அப்ப அதை இங்க ஒப்பிட்டு காட்டுறாரு. இங்க வித்யாரண்யர் வந்து முதல்ல இந்த மாயையினுடைய விஷயத்த இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட இப்போ இந்த உலகத்துல இருக்கிற இந்த உடல்கள் எல்லாம் உண்மையிலேயே அப்படியே இருக்குதா? எல்லாமே காணாம போயிடுதல்ல. இப்ப இந்த உலகத்துல படைக்கப்பட்டதெல்லாம் நீங்க முயல் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிடுது. பட் டைமிங் தான் வித்தியாசம். முயல் என்ன பண்றான், அந்த ஷோல வந்து அந்த கேப்ல முயலை கொண்டு வந்துட்டு உடனே அந்த முயலை காணாம வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஷோவை முடிக்கணும்ல. அப்ப வித்தின் ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ அந்த ஷோ முடிஞ்சிடும். ஆனா இங்க வாழ்க்கைங்கிறது நமக்கு சில ஆண்டுகள் நடக்கிறதுனால இது ரியல்னு நினைச்சு நம்புறோம் பாருங்க. அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானம், அறியாமை, புரிதலற்ற தன்மை. அதை இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம்ங்கிற நாடக மேடையில நடக்கிற அந்த விஷயங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். பட் இதெல்லாம் வந்த போற விஷயம். அதனால இது ரியல் கிடையாது. வருது, நிக்குது, அனுபவத்துக்கு வந்து காணாம போயிடுது. அப்ப இந்த வேலையை மகேஸ்வரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை எந்த ஒரு தனி மனிதன் தன்னுள் உணர்றானோ அவன் அதை மாயான்னு நினைச்சு கடந்து போக முடியும். புரியாதவன் அதை உண்மைன்னு நினைச்சு அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படிதான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஞ்ஞானிகள் அதானே செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய செலவு பண்ணி பல பில்லியன் மில்லியன் டாலர் செலவு பண்ணி இங்கிருந்து அனுப்புறான் இல்லையா ராக்கெட் எல்லாம்.
அப்புறம் அங்க போயிட்டு நிலாவில இருந்து மண் எடுத்துட்டு வந்தேன், செவ்வாய்க்கு இருந்து அதை எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு புரோட்டா ஓட்டுறான். ஆனா இதெல்லாம் எதுக்கும் பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதாவது பப்ளிக் ஃபண்டு, மக்கள் பணத்தை இப்படி எடுத்து விரயம் பண்ணிட்டு விஞ்ஞானத்துல போயிட்டு இருக்கு. ஆனா விஷயம் என்ன, இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறத உணர்ந்தவன் தான் உண்மையிலேயே மெய்ஞானி. அப்ப அதை இங்க சுட்டி காட்டுறாரு. இந்த இடத்துல முதல்ல இந்த ஸ்லோகம் அதை சொல்லுது. வியாப்தம் சர்வமிதம் ஜகத். மாயையின் மூலம் ஈஸ்வரன் இந்த முழு உலகத்திலும் வியாபித்திருக்கிறார். இது அவர் தன்னுடைய உடலால் பரவுதல் அல்ல, அவருடைய சந்நிதியால், சைத்தன்யத்தால் அவர் இங்கு வியாபித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஸ்லோகத்தை ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஒரு மந்திரவாதியை நம்ம பார்த்து எப்படி அவருடைய மந்திர சக்தியில அவர் ஒரு முயலை வரவழைச்சு அனுபவிச்சு மீண்டும் மறைய வைக்கிறாரோ, அது போல மாயை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற மகேஸ்வரன் இப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்து அனுபவித்து அழித்து கொண்டிருக்கிறான். அது எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? எல்லாமே த்ரூ மைண்ட் தான். ஏன்னா மனசுதான் இதை உற்பத்தி பண்ணுது. அந்த மனோசக்தியாகவே தன்னுடைய மாயா சக்திய பரமன் வச்சிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம போக போக பார்க்க போறோம். மிகப்பெரிய டாபிக் இந்த அத்வைத வேதாந்தம். இப்பதான் முதல் கதவு திறந்திருக்கு. அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.